ஹாய் வெல்கம் டு தரு குக்கிங். நான் ஹேமா. சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றிங்க. அதே மாதிரி நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணுற நம்மளோட சிஸ்டர்ஸ், அதே மாதிரி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னைக்கு இந்த vlogல பார்த்தீங்கன்னா 2-3 ரெசிபி வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ராகி இடியாப்பம், சன்னா மசாலா, அதுக்கமேட்டு ஹோம்மேட் பட்டன் சொல்லி எல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். இது ஃப்ரைடே vlogங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து விளக்கேற்றதுக்குள்ள, அதனால் சமையல் வேலையை டேரெக்டாக ஆரம்பிச்சாச்சு. இது ஃப்ரைடே vlogங்க. ஸோ இன்றைக்கி விளக்கேற்றதுக்குள்ள, அதனால் காலையில் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்தோடனே கிச்சனில் சமையல் வேலையை ஆரம்பிச்சாச்சு. இப்போ வீட்டில் 3 பேர் ஆகிட்டோமா. ஸோ அதனால் மாதத்தில் 3 வாரம் பக்கம் சாமி ரூம் பக்கமே போகிறதுக்கு இல்லை. சாமி ரூம் அதுக்குள்ளே டஸ்ட் ஆகிடுது. யாராச்சும் திடீர்னு வந்து சாமி ரூம் பார்த்தாங்கன்னா பயந்துருவாங்க. ஏன்னா விளக்கலாம் நம்ம 3 வாரம் பக்கம் அதை மெயின்டைன் பண்ணலன்னா அது ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ என்ன பண்ணுறது, அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு ராகி இடியாப்பம், மத்தியானத்துக்கு சப்பாத்தி. ஸோ எப்பயும் போல் ஃபுட் ப்ராசஸரில் மாவு பிசைஞ்சிட்டு அந்த ஃபுட் ப்ராசஸரை அந்த மினரல் வாட்டர் வேஸ்ட்டு வாட்டர் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஊற வச்சுருவேன். விளக்கிறதுக்கும் ஈஸியாக வந்து இருக்கும். கையோட அந்த மாவுலாம் எடுத்து போட்டும் போது அந்த கவுண்டர் டாப்பில் லைட்டாக சிந்தி இருக்கும்ல, ஸோ அதெல்லாம் தொடச்சி விட்டுட்டு மாவில் லைட்டாக எண்ணெய் தடவி மூடி போட்டு வச்சாச்சு. அது கொஞ்சம் நேரம் ஊறும். ஸோ ராகி இடியாப்பத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் கடையில் வாங்கின ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1 கப் வந்து ராகி மாவு எடுத்துகிட்டு அதுக்கு 1/4 கப் அரிசி மாவு, 1/4 கப்பு கொஞ்சம் கம்மி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பக்கம் அரிசி மாவு நிறைய எடுக்க தேவையில்லை, கொஞ்சம் எடுத்தால் போதும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்புலாம் சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் பக்கம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சமையல் எண்ணெய் நீங்கள் எது யூஸ் பண்ணுறீங்களோ அது சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்துட்டு இப்போ தண்ணி பார்த்திங்கன்னா அந்த நம்ம 1 கப் மாவு எடுத்தோம்ல, ஸோ அதே அளவுக்கு 1 கப் கொஞ்சம் அதிகமாக தண்ணி வந்து எடுத்திருக்கேன். இப்போ 1/4 கப்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது வந்து இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வந்தோடனே அதை எடுத்து அந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. ஸோ ரொம்ப கொதிக்கணும் தண்ணின்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி லைட்டாக வந்து பபிள்ஸ் வந்ததுக்கப்புறமேட்டு அந்த மாவில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ எல்லா மாவுலேயும் தண்ணி சேர்ந்துடணும். ரொம்ப கொலனும் போயிடக்கூடாது, ரொம்ப ஹார்டாகவும் மாவு இருக்கக்கூடாது, கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும். மாவு எல்லா பக்கமும் தண்ணி பட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம மாவு தொட்டு பார்த்தோன்னா பிசு பிசுன்னு ஒட்டக்கூடாது கையில். ஸோ கையில் ஒட்டாமல் மாவு இருந்துச்சுன்னா கரெக்டாக நம்ம பிசைஞ்சிருக்கோன்னு அர்த்தம். மாவு இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது. ஸோ அது ஆறட்டும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா காலையில் எப்பயுமே கிச்சனில் வந்தோடனே ரேடியோ போட்டுருவேன். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 5 மணிக்கு மேலே தான் வந்து ரேடியோவே ஆன் பண்ணினேன். ஸோ ரேடியோ இல்லைனா கிச்சனில் எனக்கு இருக்க பிடிக்காது. ஸோ அதனால் அதை அப்படியே ஆன் பண்ணி விட்டுட்டு ராகி மாவு இப்போ வேறு ரெடி பண்ணனா, அதனால் அந்த இடம்லாம் மாவு செஞ்சிருந்துச்சு. கையோட தொடச்சி விட்டுட்டு சன்னா மசாலாவுக்கு ஒரே ஒரு தக்காளி, இஞ்சி, பூண்டு இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. ஒரு பெரிய வெங்காயமும் தனியாக அரைக்கணும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ சன்னா வந்து நைட்டே ஊற வச்சுருந்தேன், அதுவும் இருக்குது. அதுக்குமேட்டு மாவு 2 விதமான மாவும் ரெடி பண்ணி வச்சுருக்குது. தயிர் பார்த்திங்கன்னா மாட்டு தயிர் தனியாக, மாட்டுப்பால் தயிர் தனியாக, அதுக்குமேட்டு எருமைப்பால் தனியாக வந்து தயிர் பொற ஊற்றி வச்சுருக்கேன். சாப்பாடு வச்ச குக்கர்லேயே இப்போ சன்னா வந்து வேக போட்டிருக்கேன். அந்த குக்கரில் அந்த சாப்பாடு எடுத்து வச்சுட்டு அதில் அப்படியே சன்னாவை வேக வச்சாச்சு. ஸோ வந்து இப்போ மாவு பார்த்திங்கன்னா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து லைட்டாக பசைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு 2ஆக பிரிச்சுட்டு நம்ம எப்பயும் போல் முறுக்கச்சில் நம்ம வந்து அந்த இடியாப்ப அச்சு வந்து போட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம பிழிஞ்சிடலாம். அவ்வளோதான். தட்டில் லைட்டாக எண்ணெய் மட்டும் தடவிட்டேன். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு தட்டு பிழிகிற வரைக்கும் கைவலிலாம் எதுவும் தெரியாது. அதுக்கு அடுத்தது தான் வந்து தெரியும். மாவு கொஞ்சம் ஹார்டாச்சுன்னா கூட நமக்கு பிழியறதுக்கு கஷ்டமாயிரும், உடஞ்சி வரும். ஸோ கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் தான் இந்த மாதிரி நமக்கு பிழியறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு நமக்கு இதில் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வெந்தால் சைஸ் வந்து அப்படியே சின்னதாயிரும். ஸோ இட்லி சட்டியில் தண்ணி விட்டு தண்ணி லைட்டாக கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி இடியாப்பம் ஊற்றின அந்த தட்டை வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் இதை வந்து நம்ம இட்லி சட்டியில் வேக வச்சு எடுத்தால் இடியாப்பம் ரெடி. செம்ம சாஃப்டாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இடியாப்ப தட்டு அந்த ஸ்டாண்டோட ஏற்கனவே நான் வாங்கி வச்சுருக்கேன், ஆனால் கொஞ்சம் பெருசாக வாங்கிட்டேன். இப்போ அந்த சைஸ்க்கு எனக்கு பாத்திரம் இல்லை, அதனால் இந்த மாதிரி தட்டை பார்த்திங்கன்னா இப்போ அந்த இட்லி சட்டியில் போக மீதி இந்த 2 தட்டு மாவு இருந்துச்சு. ஸோ அதனால் வானலில் இந்த மாதிரி தட்டில் வந்து போட்டு கீழே தண்ணி விட்டு ஒரு ஸ்டாண்ட் அடியில் வச்சு இந்த மாதிரி வேக வச்சுட்டேன். ஸோ இது ரெண்டும் இப்போ ஒரு 15 நிமிஷம் வேகட்டும். இப்போ சன்னா மசாலா ரெசிபி பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். ஸோ இது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், குயிக்காக செஞ்சிடலாம். எந்த ஒரு ஸ்பைசஸும் நம்ம ஃபஸ்ட் எடுத்தோடனே சேர்க்க தேவையில்லை. ஜஸ்ட் வெங்காயம் அரைச்சதை சேர்த்துட்டு தக்காளி, இஞ்சி, பூண்டு அரைச்சதையும் சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் சன்னாவை வந்து அரைக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டேன், பாதி சன்னாவை. மீதி அப்படியே முழுசாக வந்து அந்த கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிட்டேன். டீஸ்பூன் கணக்கு தான் இதெல்லாம். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். குக்கர் கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம். அதே மாதிரி கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் வந்து க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜ்லேயே, அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். ஸோ எண்ணெய் தெரிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி லைட்டாக மூடி வச்சுட்டேன். ராகி இடியாப்பம் பார்த்திங்கன்னா இப்போ நல்லா வெந்துருச்சு. கலர் பார்த்தாலே அப்படியே சாக்லேட் மாதிரி இருக்குது. தரணிக்காக்கு சின்ன வயசில் இன்னமும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த மாதிரி இந்த இடியாப்பெல்லாம் சாக்லேட் இடியாப்புன்னு சொல்லி தான் கொடுப்பேனே, நல்லா சாப்பிடுவா. ஸோ அப்போல்லாம் அடிக்கடி செஞ்சு தருவேன். இப்போலாம் அந்தளவுக்கு செய்யறதில்ல, இப்போ தான் ரொம்ப நாள் கழித்து செய்கிறேன்னு. ஸோ இடியாப்பம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து சூப்பராக எல்லாமே வந்துருந்துச்சு, செம சாஃப்டாக இருந்துச்சு. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டு
ரொம்ப டைட்டாக மூடக்கூடாது, சும்மா ஜஸ்ட்டு அந்த லிட்டை மட்டும் மேலே போட்டு வச்சுருங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு சன்னா மசாலாக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நம்ம வேக வச்சிருந்த அந்த சுண்டல் அந்த தண்ணியோட அப்படியே சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பாதி எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சோம்ல, ஸோ அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கேன், அதனால் பார்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் வந்து சேர்த்துக்கிட்டேன். ஸோ இப்போ அரைச்சதையும் சேர்த்து குக்கரில் மூடி போட்டு ஒரே ஒரு விசில் விட்டால் போதும். சன்னா மசாலா சூப்பராக இருக்கும், பூரி சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஸோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு இன்னும் வந்து தேங்காய் பாலும் சப்பாத்தி மட்டும் போடணும். அதுக்குள்ளார தலை குளிச்சதுக்கு அதுக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சு தலை, அதனால் இஞ்சி போட்டு எனக்கு ஒரு 1/2 டம்ளர் டீ வந்து வச்சாச்சு. வீட்டில் இப்போ எல்லாருமே நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்போ வீடே அமைதியாக இருக்குது. அந்த டைமில் நம்ம எல்லா வேலையும் முடிச்சிட்டோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோட ஒரு 5 நிமிஷம் உட்காந்து அந்த டீயை குடிச்சோன்னாலே செம்ம ரிலாக்ஸாக இருக்கும். ஸோ முடியை காய வச்சுட்டு அப்படியே டீயெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கமேட்டு போய் தேங்காய் பால் வந்து எடுத்தாச்சு. ஸோ ஃபைனலாக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் மட்டும் போட்டு இறக்கியாச்சு. ஸோ ராகி இடியாப்பத்துக்கு சூப்பராக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் இந்த சன்னா மசாலாவே தொட்டுக்கலாம், அதுவுமே நல்லா தான் இருக்கும். ஜெய்ஸ்தாக்கு காலேஜில் லெகின்ஸ் அலோடு கிடையாது, அதே மாதிரி ஷால் கம்பல்சரி. ஸோ லெகின்ஸ் அலோடு இல்லைன்னு சொன்னதே பெரிய சந்தோஷம். ஏன்னா அது டே ஃபுல்லாக போட்டுட்ருக்கிறது அவ்வளோக்கும் நல்லதில்லை. அதுக்கு பதிலாக நான் டாப்புக்கு பார்த்தீங்கன்னா அவளுக்கு காட்டன் பேண்ட்ஸ் வந்து 3 கலரில் எடுத்து வச்சுட்டேன். ஒயிட்டு, அதுக்கப்புறமேட்டு சாண்டில், பிளாக்னு சொல்லி 3 கலரில் காட்டன் பேண்ட் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அது வந்து போட்டுக்கிறதுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும், வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ ஷால் பார்த்தீங்கன்னா போடுறது டெய்லியும் ஒரு சண்டையாக தான் இருக்கும் எனக்கும் அவளுக்கும். ஏன்னா நான் ஒரு மாதிரி போட்டு விடுவேன், அவள் வந்து இல்லை இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி வேறு மாதிரி போட சொல்லுவாள். ஃபைனலாக போட்டாலும் ஏதோ ஒரு குறை சொல்லிட்டு இருப்பா. ஸோ அப்படியே ஃபைனலாக இந்த ஷால் இப்படி போட்டது ஓகேன்னு சொல்லிட்டேன். ராகி இடியாப்பம் பார்த்தீங்கன்னா நம்ம கஷ்டப்பட்டு ஒன்று செய்கிறோம், ஆனால் அவள் சாப்பிட்றது பாருங்கள் அந்த 2 தான், அதுலேயும் கொஞ்சம் வச்சுட்டு போயிடுவா. சத்தம் போட்டு இன்றைக்கி சாப்பிடுன்னு சொல்லி வந்து சாப்பிட வச்சு அனுப்புனேன். ஸோ சப்பாத்தி பார்த்திங்கன்னா மத்தியானத்துக்கு பிச்சு போட்டு அந்த குழம்பு சன்னாவை அப்படியே மேலே ஊற்றி கொடுத்துருவேன். காலேஜ் பேக் வந்து சின்னதாக இருக்குது, அதனால் குழம்பு தனியாக சப்பாத்தி தனியான்னு எடுத்துகிட்டு போக மாட்டேங்கிறா. இந்த மாதிரி தான் வந்து எடுத்துகிட்டு போகிறா. ஸோ சாப்பாடுனாலும் கிளறி கொடுத்துடணும். ஸோ ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். அவங்க டீ போட்டுட்டு இருந்தாங்க, அப்படியே என்ன சமையல் செஞ்சுருக்கேன்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு ஆள் நேற்றுக்கு ஈவினிங் ஃபுல்லாக சும்மா உட்காந்துட்டு இப்போ உட்காந்து என்னை தேர்வு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறா. ஒன்றும் பண்ண முடியாது அவளை. ஸோ 2 பேருமே அப்பாவும் பொண்ணும் எல்லாம் கிளம்புனதுக்கு அப்புறமேட்டு பால் ஏட்லேருந்து வெண்ணெய் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸி ஜாரில் நல்லா பெரிய வந்து ஜூஸர், ஸோ அதனால் அதில் தான் எடுப்பேன். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸர் நல்லா பெருசாக இருக்குது, ஸோ அதில் தான் வந்து எடுக்கிறது. எடுத்து வச்ச ஏடெல்லாம் சேர்த்துட்டு ஒரு 1.5 டம்ளர் அந்த பெரிய டம்ளரில் தண்ணி விட்டு நல்லா வந்து மிக்சியில் கொஞ்சம் நேரம் ஓட்டினா போதும், வெண்ணெய் சூப்பராக வந்துடும். ஸோ சப்போஸ் உங்களோட வெண்ணெய் ரொம்ப ரூம் டெம்பரேச்சருக்கு கம்மியாக ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க, இல்லைனா ஐஸ் க்யூப் போட தேவையில்லைங்க. அதே மாதிரி நம்ம வெண்ணெய் எடுக்கிறது ஒரு 8-9 மணிக்குள்ளார காலையில் எடுத்துருங்க. சப்போஸ் உங்களுக்கு காலையில் எடுக்க டைம் இல்லை அப்படின்னா 6 மணிக்கு மேலே ஈவினிங் எடுங்க. ஸோ அந்த வெளியில் இருக்க டெம்பரேச்சரை பொறுத்து தான் நமக்கு வெண்ணெய் நல்லா வந்து வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 2-3 ஐஸ் க்யூப், இல்லை நான் மதியான நேரம் தான் எடுக்கணும் அப்படின்னா 2-3 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி ஃப்ரைடேங்கிறதுனால நான் வந்து வெண்ணெய் மட்டும் எடுத்து வச்சுட்டேன், நெய் காய்ச்சல. ஃப்ரைடே வந்து நெய் காய்ச்சக்கூடாது, ஸோ அதனால தான். வெண்ணெய் எடுத்த உடனே நீங்கள் எந்த மிக்ஸி ஜார் யூஸ் பண்ணாலும் சரி, கொஞ்சமாக விளக்குற லிக்விட் வந்து எடுத்து அதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்சியில் திருப்பி ஒரு 2 ஓட்டு ஓட்டினீங்கன்னா அந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த வெண்ணெய் இதெல்லாம் பிசுப்பெல்லாம் போயிடும். அதுக்கப்புறமேட்டு நம்ம விளக்குறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த vlog இதோட முடியுதுங்க. இந்த vlog கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.